ரணில் விக்ரமசிங்கே கந்தூர் ஜனதாவகே நெகட்டிவ். இந்த நாட்டு மக்களுடைய முறைமை மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பினை சீர்குலைத்து அதே பழைய அழிவு பாதையில் இந்த நாட்டை இட்டுச் செல்வதற்கு முழு காரணமாக இருந்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க. அண்மையில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக அவர் 800 கோடி ரூபாய்க்கு மேலாக மீண்டும் ஒதுக்கி கொண்டிருக்கிறார். இதற்காக அவருடைய தேர்தல் செயற்பாடுகளை பொதுமக்களின் பணத்தை கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தென் மாகாணத்தின் ஆளுநர் புதிதாக பல நியமனங்களை வழங்கி இருக்கின்றார். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு ஆளுநரின் இணைப்பாளர் பதவி நியமனம் வழங்கி இருக்கின்றார். அதேபோல் பிரதேச சபை தேர்தலுக்கு முகம் கொடுக்க இருந்த வேட்பாளர்கள், உள்ளூராட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் மக்களுடைய பணத்தினை எப்படி செலவழிப்பது, இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அதிலிருந்து எவ்வாறு பணத்தை கொள்ளையடிப்பது என்று திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே லக்ஷ்மண் யாப்பா விசேடமாக முன்னாள் உள்ளூராட்சி தலைவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் விசேட நியமனங்கள் அதிகாரங்கள் வழங்கியிருக்கின்றார். எதற்காக? பொதுமக்களின் பணத்தை எவ்வாறு அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுக்க பயன்படுத்துவது என்பது இவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரணில் தரப்பை நோக்கி பலரை ஒன்றிணைப்பதற்காக அவர்களுக்கான விசேட பண ஒதுக்கீடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பண ஒதுக்கீட்டிலிருந்து எதிர்க்கட்சியை மட்டும் பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது 19 பேருக்கு மாத்திரம் 120 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 80க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 19 பேர் மட்டுமே விசேடமான ஒதுக்கீடுகள் அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன. ரிஷாட் பதுயுதீன், சம்பிக்க ரணவக்க, ஹர்ஷடி சில்வா, அஜித் மானபெரும, மஹிந்த திசாநாயக்க, காவிந்த ஜெயவர்தன போன்றோருக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? இந்த எதிர்கட்சி உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்காக. பொதுமக்களின் பணத்தை கோடி கோடியாக அவர்களுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக எந்த கவலையுமின்றி இவர்கள் செலவழிக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவருடைய முழு தேர்தல் பிரசார நடவடிக்கையும் பயன்படுத்துவதற்காக அவருக்கு உண்மையில் மக்கள் மத்தியில் செயற்படக்கூடிய ஒரு கட்சி அமைப்பு இல்லை. அவருடைய வட்ட செயலாளர், வட்ட அமைப்பாளர் என்று பார்ப்பதற்கு எவரும் இல்லை. ஆகவே இன்று மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பிரித்து கொடுத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கி எதிர்கட்சியில் இருப்பவர்களையும் அவர் கட்சியில் இருந்த முன்னாள் உறுப்பினர்களையும் தம் பக்கம் எடுத்துக்கொள்ள அவர் முயற்சிக்கின்றார். அண்மையில் நான் கேள்விப்பட்ட விடயம், சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார், இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனைத்து மதுபான விற்பனை மற்றும் எரிபொருள் விற்பனை சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை அவருடைய ஆட்சியின் கீழ் ரத்து செய்வார் என்று. நான் சஜித் பிரேமதாசவிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களால் உறுதி வழங்க முடியுமா உங்களுடைய கட்சியை சேர்ந்த எவரும் அந்த அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ளவில்லை என்று? ஆனால் நான் கூறுவேன், நான் அவற்றை நிரூபித்து காட்டுவேன். அவர் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்கிறார்கள். எதற்காக? இந்த பிரதிநிதிகளை தம் பக்கம் ஈர்த்துக் கொண்டு அவர்களுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் இதே ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் வந்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு ஊடகங்களுக்கு நிதித்துறையில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கல் பற்றி பிரசாரம் செய்கின்றார். அவரே இந்த மக்களின் வியர்வை, இரத்தம், தியாகத்தை உறிஞ்சி அரச திரைசேரியில் சேர்க்கப்படும் வரி பணத்தை எந்த ஒரு கவலையுமின்றி தன்னுடைய சொந்த தேர்தல் பிரசாரத்திற்காக செலவு செய்கின்றார்.